சுந்தரகாண்டம் 19வது சர்க்கம். அசோகவனத்தில் அன்னை. ராவணனை பார்த்தவுடன் சூறைக்காற்றில் சிக்கிய வாழை போல் நடுங்கினாள் அன்னை சீதை. மானத்தில் உயிரினும் மேலான பற்றுள்ள சீதை தம் துடைகளால் வயிற்றையும் தம் தளிர் கரங்களால் மார்பகத்தை மறைத்து கொண்டு அழுதபடி அமர்ந்திருந்தார். விதேக குலத்தில் உதித்த வைதேகி வெறும் தரையில் உட்கார்ந்து வெட்டி சாய்க்கப்பட்ட மரக்கிளை போன்று தீனமாக அந்த ராவணனை பார்த்தார். ஆத்ம சக்தி மிக்க ஸ்ரீராமர் பால் தன் மனோவேகத்தால் சென்றடைந்தார். துக்கத்தின் முடிவை காணாத சீதை மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட நாகராஜனின் பத்தினி போன்று புரண்டு துடித்தார். மாசற்ற பெரும் கீர்த்தி போன்றும் அழிக்கப்பட்ட கமல தடாகம் போன்றும், சூரர்களை இழந்த சேனை போன்றும், நீர் வற்றிய நதி போன்றும், புகையால் சூழப்பட்ட அக்னி போன்றும், ராகுவால் கவ்வப்பட்ட சந்திர மண்டலத்துடன் கூடிய பௌர்ணமி இரவு போன்றும், பறிக்கப்பட்ட தாமரை கொடிகளைப் போன்றும், ஆண் யானையிடமிருந்து பிரிக்கப்பட்டு தூணில் கட்டப்பட்ட துயர் கண்ட பெண் யானை போன்றும், உபவாசத்தாலும் தியானத்தாலும் இளைத்து போனவராயும் நீரை மட்டுமே பருகி ஸ்ரீராமரையே நினைத்தபடியுள்ள சீதையை துன்புறுத்த நினைத்த ராவணன் அழிவான் என்பதில் சந்தேகம் இல்லை. 19வது சர்க்கம் முற்றிற்று. 20வது சர்க்கம். சீதையிடம் ராவணன் முறையிடுதல். ஸ்ரீராமரை உள்ளத்தில் எண்ணியபடி தவத்தில் ஈடுபட்டுள்ள சீதையிடம் தன் வேட்கையை குறிப்பால் அறிவிக்க முனைந்தான் ராவணன். ஓ சீதையே, உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன். என்னை கௌரவப்படுத்து. இங்கு அரக்கியரோ மற்ற மானிடரோ இல்லை. எனவே அஞ்சத் தேவையில்லை. பிற பெண்களை பலாத்காரத்தால் அபகரிப்பது அரக்கர்களின் தர்மம். எனினும் உன் விஷயத்தில் மன்மதன் என்னை வாட்டிய போதிலும் என்னை விரும்பாத உன்னை நான் தீண்ட மாட்டேன். என்னை விரும்பு. சோகத்தை விலக்கு. தலையை பின்னலிடாமல் தரையில் படுப்பதும், அழுக்கான ஆடை புனைவதும், உடல் மெலிய பட்டினி கிடப்பதும் உனக்கு தக்கதல்ல. ஓ மிதிலையின் நாயகியே, என்னை அடைந்து புஷ்பமாலைகள், வாசனாதி திரவியங்கள், நல்ல உடைகள், திவ்ய ஆபரணங்கள், உயர்ந்த பானங்கள், படுக்கைகள் இவற்றை பெற்று சுகப்படு. உன்னை போன்ற உத்தம பெண் இங்கு இப்படி இருத்தல் தகாது. யௌவனத்தை வீணாக்கி கொள்ளாதே. வந்து போன வெள்ளம் திரும்பாதது போல் யௌவனமும் திரும்பாது. உனக்கு ஒப்பாக இன்னொரு பெண் உலகில் இல்லை. உன்னை கண்டு காமுறாதார் யார்? ஓ மதிவனம் கொண்ட சீதே, உனது ஒவ்வொரு அங்கமும் என் பார்வையை ஈர்க்கிறது. பற்பல இடங்களிலிருந்தும் நான் கொண்டு வந்த பல பெண்டிருக்குள் நீயே எனது பட்டத்து ராணியாவாய். என்னால் பற்பல இடங்களிலிருந்து கவர்ந்து வரப்பட்ட ரத்தினங்களும் என் ராஜ்யமும் உன்னுடையன. தேவர்களும் என்னை வெல்ல சக்தியற்றவர்கள். இனி உன்னை நீ அலங்கரித்துக்கொள். நான் கண்குளிரக் காண்கிறேன். மது உண்டு மோகங்களை அனுபவி. உன் விருப்பப்படி யாருக்கு எது வேண்டுமெனினும் கொடு. என்னை நம்பு. எனக்கு கட்டளையிடு. ஓ சீதே, மரவுரி தரித்த ஸ்ரீராமனோடு நீ என்ன செய்ய போகிறாய்? வெற்றி இல்லாதவனும் உடைமை இல்லாதவனும் வெறும் தரையில் படுத்து உறங்குகின்றவனுமான ராமன் உயிரோடு இருக்கின்றானோ இல்லையோ? ராமன் உன்னை என்னிடமிருந்து மீட்க முடியாது. உன்னை கண்டபின் என் உயர்ந்த மனைவி மண்டோதரியை கூட நான் விரும்பவில்லை. ராமன் எந்த வகையிலும் எனக்கு இணையானவன் அல்ல. இஷ்டப்படி போகங்களை அனுபவி. உன் சுற்றமும் உன்னால் இந்த சுகங்களை அனுபவிக்கட்டும். உன்னை அலங்கரித்து கொண்டு என்னோடு விளையாடு. 20வது சர்க்கம் முற்றிற்று. 21வது சர்க்கம். சீதை ராவணனை அலட்சியப்படுத்துதல். ராவணனின் பேச்சை கேட்டு சீதை துன்புற்று ராவணனை கண்டு நடுங்கியபடி ஒரு புல்லை நடுவில் போட்டுவிட்டு பதில் சொன்னாள். பரபுருஷனுடன் பேசுதல் தகாது என்று குறிப்பால் உணர்த்தவும், ராவணன் துரும்புக்கு சமமானவன் என்பதை உணர்த்தவும், உயிர் தனக்கு பெரிதல்ல, அது துரும்புக்கு சமம் என்பதை காட்டவும் சீதை இவ்வாறு செய்தாள் என சான்றோர் விளக்கம் சொல்வர். ராவணா, என் மேல் கொண்ட ஆசையை விலக்கு. பாவிக்கு மோட்சம் கிட்டுமா? ஞானியான ஜனகரின் வம்சத்தில் பிறந்து நல்லொழுக்கம் மிக்க சூரிய வம்சத்தில் உதித்த ஸ்ரீ ராமச்சந்திரனை பதியாக அடைந்த நான் பிறர் நிந்திக்கத்தக்க பாவத்தை செய்வேனா? பிறர் உன் பெண்டிரை பார்க்க நீ அனுமதிப்பாயா? அப்படித்தானே மற்ற பெண்டிரும்
பிற பெண்டிரை விரும்புவோன் ஆயுளும் செல்வமும் பறிபோகும். மனைவி மக்கள் செல்வம் அனைத்தும் ஒழிந்து போம். உனக்கு நாசமே ஏற்படும். சத்புத்தி இல்லாத அரசனின் மக்களும் ராஜ்யமும் வழிவுறும். உன் செல்வமும் அதிகாரமும் என்னை மயக்க மாட்டா. என் பதியான வைகுண்டபதியை உன்னால் வெல்ல முடியாது. கதிரவனும் அதன் பிரபையும் போன்ற எங்களை நீ பிரிக்க முடியாது. சாதுக்களால் வெறுக்கத்தக்க உனது நடத்தை உன்னை அண்டியிருக்கும் பிற அரக்கர்களையும் அழித்துவிடும். ராவணா, உனக்கு இந்த மண்ணில் இருக்க ஆசை உண்டென்றால் என் ராமருடன் நட்புகள். அப்படி செய்யவில்லையேல் உன் கண்ணெதிரிலேயே உன் மைந்தர்களையும் உன் வம்சத்தையும் பிரஜைகளையும் அழித்து பிறகு உன்னை துன்புறுத்தி கொள்வார். சரணடைந்தால் அவர் தவறாது காப்பார், மன்னித்து ஏற்றுக்கொள்வார். இது அவர் ஏற்றுக்கொண்டுள்ள விரதம். என்னை அவரிடம் ஒப்படைத்து அவர் சினத்திலிருந்து உன்னை ரட்சித்துக்கொள். உனக்காக நானும் அவரிடம் பிரார்த்திப்பேன். இப்படி செய்யவில்லை என்றால் நீ கொடிய மரணத்தை தழுவுவாய். ராம லட்சுமணர்களின் பானங்கள் நெருப்பு ஜுவாலைகளை கக்கும் சர்ப்பங்கள் போல் வந்து விழும். அனைவரையும் கொன்று என் பதி விரைவில் என்னை அழைத்து போவார். புலியின் வாடைப்பட்டால் அங்கு நாய் நிற்க முடியாது. என் பிரபுவும் லட்சுமணனும் உள்ள இடத்தில் நீ நிற்கவும் முடியுமா? தீவிரமான கதிரவனின் கதிர்கள் நீர்த்துளியை விழுங்கி விடுவது போல் என் ராமனும் இளவலும் ஒரு நொடியில் உன் உயிரை குடித்து விடுவர். நீ வணங்கும் பரமசிவன் வசிக்கும் கைலாசத்தில் மறைந்தாலும் வர்ணனின் சபையில் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் ராமபாணம் உன்னை அழித்து ஒழிக்கும். 21வது சர்க்கம் முற்றிற்று. 22வது சர்க்கம். அரக்க மன்னன் அன்னையை மிரட்டுதல். சீதையின் சினமிக்க வார்த்தைகளை கேட்ட ராவணன் அடங்காத கோபம் கொண்டு இப்படி சொன்னான். பிரியமாக பேசும் புருஷன் பெண்டிருக்கு மிக பிரியமுடையவன். ஆனால் உன்னிடம் நான் எவ்வளவு பிரியமாக பேசினாலும் நீ என்னை அவமதிக்கவே செய்கிறாய். உன்பால் நான் கொண்ட ஆசை என் சினத்தை தடுக்கிறது. சினத்தினும் காமமே வலிமை மிக்கது. எனவேதான் உன்னை கொல்லவில்லை. நீ பேசும் கொடிய மொழிக்கு உன்னை சித்திரவதை செய்வதும் பொருந்தும் என சினத்தோடு பேசிவிட்டு மீண்டும் சீதையிடம், ஓ சீதே, உனக்கு நான் விதித்த காலக்கெடுவில் இன்னும் 2 மாதங்களே எஞ்சியுள்ளன. அதற்குள் நீ என்னை ஏற்காது போனால் உன்னை என் காலை உணவுக்கு பயன்படுத்தி விடுவேன் என்றான். ராவணன் சீதையிடம் பேசிய பேச்சை கேட்ட தேவ கந்தர்வ பெண்டிர் துக்கத்தால் கண்ணீர் வடித்தனர். பிறகு சீதை ராவணனிடம், ராட்சசர்களுக்குள் இழிந்தவனான ஓ ராவணா, அளவற்ற தேஜஸ் உள்ள ஸ்ரீராமரின் பத்தினியான என்னை உன் வசப்படும்படி சொன்ன உன் பாபம் எங்கு சென்றாலும் விடாது. என் கற்பின் திறத்தால் உன்னை சாம்பலாக்கும் சக்தி எனக்கு உண்டு. எனினும் ஸ்ரீராமரின் உத்தரவின்மையாலும் என் கற்பென்னும் தபோபலபத்தை இழக்க விரும்பாததாலும் அவ்வாறு செய்யவில்லை. உன் அழிவுக்கென்றே தெய்வம் உனக்கு இந்த புத்தியை தந்துள்ளது. சீதையின் கடுமையான வார்த்தைகளை கேட்ட ராவணன் சினம் கொண்டு சர்ப்பம் போல் பெருமூச்சு விடுபவனாய் சீதையிடம் இவ்வாறு சொன்னான். ஓ சீதே, நீதியும் பொருளும் மற்ற அந்த ராமனை சூரியன் சந்தியா காலத்தை அழிப்பது போல் அழித்து விடுவேன் என்றான். பின்னர் அங்கிருந்த கோரமான அரக்கியரிடம் தனக்கு சீதையை வசப்பட செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யும்படி உத்தரவிட்டான். காம வசப்பட்டவனான அரக்க ராவணன் தர்மத்தில் பற்றுள்ள மைதிலியை மீண்டும் அதட்டிவிட்டு தன் ஒளிமிக்க இல்லத்திற்கு திரும்பினான். 22வது சர்க்கம் முற்றிற்று.